ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிச்சிட்டாங்கப்பா மங்களூரில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல். எல்லாம் ரெடியாக இருங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து 200+ ஸ்டால் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா ஃபுட்டும் இப்போ நம்ம மங்களூரில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நிறைய போடுறாங்க. வாங்க சாப்பிடுங்க. ஒன்று என்னென்னா, அங்கே வந்து மணி கொடுத்தா ஃபுட்டு கிடையாது, ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் ஃபுட்டு. ஸோ அதனால் வரும்போது எல்லோரும் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு போட்டு ஃபோன்பே, கூகுள் பே ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் ஃபுட்டு கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் கொண்டு வராதிங்க. அப்படி கேஷ் கொண்டு வந்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கூப்பன் கவுண்டர் இருக்குது. நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் கூப்பன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். 5 டேஸ் மங்களூர் வந்து கோலாகலமாக இருக்க போகுது. பட் இன்னொன்று என்னென்னா, மந்த்து ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ மந்த்து மிடில் வச்சதுனால கொஞ்சம் ஃபினான்ஸ் இஷ்யூ இருக்கும் மக்களுக்கு. ஸோ அது ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் கேளுங்க, கொடுத்தா வாங்கிட்டு வாங்க, இல்லைனா ஃப்ரெண்டு வண்டியை விற்று கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மங்களூரில் வந்து கராவளி உற்சவா நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வர்றவங்க ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலை பார்த்துட்டும் கராவளி உற்சவா பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் மிட் நைட்டு 1 வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்கும். சீக்கிரமாக வந்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா ஃபுட்டும் சாப்பிட்லாம், வாங்கி சாப்பிட்லாம். 200 கவுண்டர் இருக்குது. நீங்கள் 200 கவுண்டரும் வந்து நீங்கள் இப்போ வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் ஆகாது, 5 நாள் இருக்குது. ஒரு 20,000 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸை 4 பேர் கூப்பிட்டுவாங்க. ஆள் இல்லைன்னா என்னை கூப்பிடுங்க, நானும் வரேன். கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரும்போது குழந்தைங்கள வந்து பத்திரமா கையோடு கூப்பிட்டு போங்க. ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டம் நெரிசல் இருக்கும். ஸோ அதனால் வர்றவங்க சேஃப்டியாக வாங்க. குழந்தைங்கள கையை பிடிச்ச கூப்பிட்டு போங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் நெரிசலில் குழந்தைங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு தெரியாது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. ஜோட்டோ அது ஒரு ஷாப் இருக்குது. ஏதோ சோடாலாம் கலந்து கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று நார்மலாக என்ன இருக்கும், நம்ம ஐஸ்கிரீமு, அந்த ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பொட்டாட்டோ ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குப்பா. நீங்கள் போகும்போதே உருளைக்கிழங்கு 4 எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 50 ரூபா இருக்குன்றாங்க. 1 கிலோ பொட்டாட்டோவே 35-40 ரூபா தான். நான் ஒரு பொட்டாட்டோ 50 ரூபா கொடுத்து நான் ஏன்பா வாங்கணும்? நிறைய வெரைட்டி பிரியாணி ஐட்டம் இந்த வருஷம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு சாயா போட்டு ஃபேமஸான நம்ம டோலி சாய்வாலா மங்களூர் வந்திருக்காரு. ஈவினிங் வந்து சா போட்டு நம்ம வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறதா வந்து வர வச்சுருக்காங்க. மும்பையிலேருந்து வர வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நீங்கள் போனீங்கன்னா அவரை கூட பார்க்கலாம், அவரை கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரு சா போட்டு ஃபேமஸான ஒரே ஆள் நம்ம டோலி சாவாலா மட்டும்தான். இப்போ வந்து அவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி ஆகிருக்கிறது. அதனால தான் சொல்கிறது, யாரையுமே வந்து சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது. யாருக்கு எப்போ உச்சத்தில் போவான், கீழே இறங்குவான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது.